வணக்கங்க. நம்ம உளுத்தங்களி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து 3/4 டம்ளர் கருப்பு உளுந்து எடுத்து நல்லா வறுத்து வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 டம்ளர் சிகப்பரிசியை சேர்த்து அதுவும் நல்லா வாசனை வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். அது வறுத்து முடித்த பிறகு 1 ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்து அதையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் 1 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து 3/4 டம்ளர் நம்ம நசுக்கி வச்சுருக்க வெல்லத்தையும் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அடுப்பில் வானலை வைத்து நம்ம கரைச்சி வச்ச தண்ணியை சேர்த்து வடிகட்டி கலந்துக்கிட்டு மாவையும் சேர்த்து நல்லா கட்டி விடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற 3/4 டம்ளர் நல்லெண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டி விடாமல் கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். திரும்பவும் கொஞ்சம் நல்லெண்ணெய் நம்ம சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா சேர்த்து நம்ம கட்டி விடாமல் கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். இதை வந்து நம்ம வந்து வாரத்தில் 2 நாள் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து இடுப்பு வலி, கை கால் வலி எதுவும் இல்லாமல் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ வந்து நமக்கு வந்து களி எண்ணெயும் நல்லா திரண்டு வந்துருச்சு. இப்போ வந்து நமக்கு வந்து களி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு பாத்திரத்தில் வச்சு நம்ம இதை சாப்பிடலாம். களி ரெடி ஆகிடுச்சு, வாங்க சாப்பிட்லாம்.